தமிழக சட்டப்பேரவையை பார்க்கும்போது 23ஆம் புலிகேசி படம் பார்ப்பது போல உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, மனுநீதி சோழனின் ஆட்சி நடப்பதாக எம்எல்ஏ செல்வ பெருந்தகையின் கருத்து தொடர்பான கேள்விக்கு வடிவேலின் இடத்தை செல்வ பெருந்தகை பிடித்து விட்டதாகவும், வடிவேல் சினிமாவில் இருக்கும் இடத்தை திமுகவின் கூட்டணி எடுத்துக் கொண்டதாகவும் விமர்சித்தார். முதலமைச்சரை எப்படி புகழ்வது என்று கூறிய அவர், சட்டப்பேரவையை பார்க்கும்போது 23ஆம் புலிகேசி படத்தை பார்ப்பது போல உள்ளதாக அண்ணாமலை கிண்டலடித்தார். இதை விட அதாவது வடிவேலனுடைய இடத்த செல்வ பெருந்தகை என்ன எடுத்துட்டாங்க. அதனால வடிவேல் அண்ணா சினிமாவில் இருக்கக்கூடிய இடத்த இன்னைக்கு திமுகவினுடைய கூட்டணி கட்சி அந்த இடத்த எடுத்துக்கிட்டாங்க. எப்படி முதலமைச்சரை புகழ்றது. இன்னைக்கு சட்டப்பேரவையை பார்க்கும் பொழுது 23ஆம் புலிகேசி படம் பார்க்குற மாதிரி இருக்கு. குறிப்பா நம்முடைய திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் பேசுவதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த 23ஆம் புலிகேசி மன்னனை சுத்தி எல்லாம் இருப்பாங்கல்ல, மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குது, முதலமைச்சர் நடத்துறாங்க, அவங்களாம் உண்மையாலுமே வீதிக்கு வர்றாங்களா, மக்களை பாக்குறாங்களா, மக்கள்கிட்ட பேசுறாங்களா, மக்கள் இந்த ஆட்சியை பத்தி என்ன கருத்து சொல்றாங்கன்னு கேட்கறாங்களான்னு தெரியும்.